Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket பேசலாமா? Yes, India versus New Zealand grand final. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் எல்லாம் எக்ஸைட்டடாக இருப்பீங்க. அதை பற்றின ப்ரிவியூ ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ பிளேயிங் 11 ரெண்டு டீம் எப்படி இருக்கும்னு என்னோட அபிப்பிராயம் தரேன். ரெண்டுத்துலேயும் ஒரு சேஞ்ச் நான் பண்ணிட்டேன். ஏன்னா பெரிய கோச் ஆம்பிங்க தோணிச்சு பண்ணேன், நடந்தாலும் நடக்கலாம். ரெண்டு சேஞ்சஸ். நியூசிலாண்டை சாதாரணமாக இடக்கூடாதீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னு அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாண்டதே காஷியஸாக தான் விளையாண்டாங்க. ஒரு கண்ணு ஃபைனலை வச்சுக்கிட்டு அவங்களாம் தெரியும் இந்தியா ஃபைனலுக்கு வந்துடும். அந்த மேட்ச்சில் செமிஃபைனல் இவங்க கன்ஃபார்ம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஃபஸ்ட்டோ செகண்டோ தான் பெண்டிங்கு. ஸோ அப்போ அவங்க பார்த்துக்கிட்டாங்க எப்படி ஐடியா, யார் போலிங் பேட்டிங் ஆடுற, என்ன பிச், என்ன பண்ணுறது, ஏதுன்னு. எல்லாத்தோட ஐசிசி டோர்னமெண்ட்டில் ரீசெண்டாக நியூசிலாந்து தான் நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்கு. நம்ம எப்படி இந்தியா பாகிஸ்தான்கிட்ட ஜெயிக்கிறோமோ ஐசிசியில், அவங்க நம்மகிட்ட ஜெயிப்பாங்க. உதாரணத்துக்கு ரெண்டு சொல்கிறேன். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல், ஃபஸ்ட்டு ஃபைனல் நம்ம இவங்ககிட்ட தான் தோற்றோம், நியூசிலாண்டு. ஆமாம், டெஸ்ட்டு 5 நாள் மேட்ச்சு. அதே மாதிரி 2019 ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், வேர்ல்டு கப்பு. இந்த ஃபைனல் வந்து டை ஆகி நீ நிறைய 4 அடிச்ச அப்படின்னு கப்பு கொடுத்தாங்களே பென் ஸ்டோக்கிட்ட. அந்த டோர்னமெண்ட்டில் நம்ம செமிஃபைனலில் இவங்ககிட்ட தான் தோற்றோம். 235 சேஸ் பண்ண முடியலையே. பிக் மேட்ச் பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் அண்டர் ப்ரெஷரில் வந்து நியூசிலாந்து ரொம்ப நாளாக விளையாடுவாங்க. ஆமாம், சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி கிரம்பிள் ஆகிட மாட்டாங்க. இந்தியாவை இந்த ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சோம்ல, அதிலே பாருங்கள் 30-3. அந்த 98 பார்ட்னர்ஷிப் ஸ்ரேயஸ் ஐயர், அக்சர் பட்டேலும் பண்ணலன்னு வச்சுங்களேன், இன்னொரு விக்கெட் டக்குன்னு விழுந்துருதுன்னா கொலாப்ஸ் ஆகிருப்போம், ஆல் அவுட் ஆகிருப்போம் சீக்கிரமாகவே. அந்த மேட்சை தோற்றுருப்போம் சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு தே ஆர் வெரி குட். நான் அவங்களுக்கு தெரியும், அக்சர் பட்டேல் கூட அவங்க ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. அன்றைக்கி இந்த வாட்டி அப்படி வரமாட்டாங்க. அது ஏன்னா அவுட்டு கெட்டிமா அவுட். ரைட். அப்புறம் சேனல் கான்ட்ரிபியூட்டருக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம். அண்ட் குரூப்பில் டூப் பேரே ஜம்முன்னு இருக்குல்ல, கெத்தா குரூப்பில் டூப். அவர் டிபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். 500 rupees கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணாச்சுன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது. 40 rupees மினிமம். அவங்களோட இஷ்டத்துக்கு தகுந்தது. கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான். சேனல் வளர்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரிக்கெட் சுத்தமாக வியூஸ் போகிறதுல எல்லா கிரிக்கெட் போகிற இப்போ ஐபிஎல்ல வேறு வரப்போகுது. இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் வில் ஹெல்ப் ஆச்சு. ஏன்னா 50,000 வியூ போகலனாலே ஒன்றும் வராது. எவ்வளோ ஒர்க் லோட் போகிறோன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் பேர் அடுத்த வீடியோ நாங்கள் சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர், ஆரஞ்சு கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க. கம்பல்ஷனில் ஐம் டெல்லிங் ரிக்வஸ்ட் 40 rupees தான். மெம்பராக ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், அவங்க விருப்பத்தை பொறுத்து. சரி, விஷயத்துக்குள்ளே போகலாம். ஸ்பின்னு தான் மெயின் இங்கே துபாயில். ஹிட்டிங் இப்போ 60 விக்கெட் இது வரைக்கும் ஸ்பின் விழுந்திருக்கு. 4 மேட்ச் நடந்திருக்கு துபாயில். இந்தியா மேட்ச் எல்லாமே அங்கே தான் நடந்தது. இப்போ 4 மேட்ச்சில் 60 ஸ்பின் விக்கெட் விழுந்திருக்கு. நம்ம அதில் பார்த்தீங்கன்னா, நான் எப்போது சொல்லுவேன், வருண் சக்கரவர்த்தி கேன் ஹோல்ட் 8 பால் கூட. போலிங் ஆன் டு த ஸ்டம்ப்ஸ் 17 பேர் அவுட் ஆகிருக்காங்க ஸ்பின்னர்கிட்ட. மிஸ்ஸிங் ஸ்டம்ப்ஸ், ஸ்டம்ப் மிஸ் ஆனாலும் கேட்ச் பிடிச்சோ ஹிட் ஆயோ அப்படி இப்படின்ற அது ஒரு 13 பேர். ஆனால் அதே மாதிரி வேரியேஷன் டெலிவரி ரொம்ப முக்கியம். என்ன வேரியேஷன், என்ன ஸ்பீடில் போடுறீங்க பால்னு. 90 கிலோமீட்டர்ஸுக்கு அதிகமாக போட்டவங்க வந்து 16 பேர் அவுட் ஆயிருக்காங்க. 90 கிலோமீட்டர்ஸ் கீழே போட்டது வந்து 14 பேர் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இதான் 60 பேரோட விக்கெட் விழுந்தது நான் சொல்கிறேன். விராட் கோலி லீடிங் ரன் கெட்டர் இந்த டோர்னமெண்ட்டில். பட் ஒரு வீக்னஸ் இருக்குது அவர்கிட்ட, ஸ்பின்னு. ஆமாம், சாட்னர் வந்து இது வரைக்கும் 3 வாட்டி அவுட் பண்ணியிருக்காரு ஒன் டேல விராட் கோலியை. ஸ்ட்ரைக் ரேட்டு 69.49 தான் விராட் கோலி சாட்னருக்கு எதிராக. அதை யோசிக்கணும். இந்த டோர்னமெண்ட்லேயே விராட் கோலி ஒரே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான் விளையாடிருக்காரு இந்த 4 மேட்ச்சில். அது வந்து குஷ்டில் ஷா. அவரே ஒரு பார்ட் டைம் பவுலர். அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 1-2 ஓவர் இவர் போட்டார்னு நினைக்கிறேன். கோன்லின்னு ஒரு புதுசாக போய் வந்திருக்காருல, ஓப்பனர். அவரும் பார்ட் டைமர் தான். ரியல் ஸ்பின்னர்னு விளையாடல, T20 மாதிரி கிடையாது. 10 ஓவர் போடுவார் மிச்சல் சாட்னர். ஸோ அது வில் பி ஹேஸ் டு வாட்ச் அவுட். ஃபீல்டிங்லையும் பாருங்கள், நியூசிலாந்து இஸ் அபோவ் இந்தியா. 31 இந்த டோர்னமெண்ட்டில் சொல்கிறேன், 31 கேட்ச் பிடிச்சாங்க, 3 கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. மூஞ்சில் அடிக்கடி விழுந்தது அந்த ட்ராப் பண்ண கேட்சில் ரச்சின் ரவீந்திராவுக்கு. 91.91% சக்ஸஸ் ரேட் அவங்க கேட்ச் ஃபீல்டிங். வேற இந்தியா 21 கேட்ச் பிடிச்சிருக்காங்க, 7 கேட்ச் விட்டாங்க. 75% தான் கேட்ச் இது பர்சன்டேஜ் இந்தியாவுக்கு. ஸோ பிளேயிங் அண்டர் ப்ரெஷர், ஃபீல்டிங், இதெல்லாம் அவங்ககிட்ட எட்ஜ் நிறையா இருக்குது. ஸோ டோன்ட் டேக் இட் ஈஸி. இட் இஸ் கோயிங் டு பி டஃப் மேட்ச். பார்ப்போம் யார் நல்லா விளாட்றாங்களோ. லிஃப்ட் த ட்ராஃபி. இந்தியா ஜெயிச்சா ஆஃப்டர் 11 இயர்ஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. அவங்க ஜெயிச்ச பெரிய ஹிஸ்ட்ரி. நியூசிலாந்து 25 வருஷம் கழிச்சு ட்ராஃபி ஜெயிக்கிறாங்கன்னு அர்த்தம். ரைட், விஷயத்துக்கு போய்ட்டு அருகாதனி. ஓகே, நியூசிலாந்து 11 இப்படி தாங்க இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சேஞ்ச் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வில்லியன் ஃபர்ஸ்ட் மேட்ச் 100 அடிச்சார், அதுக்கப்புறம் ஸ்கோர் பண்ணவே இல்லை. பெட்டர் கான்வே கொண்டு வந்துருங்க உள்ள. கான்வே லெட் ஹிம் ஓப்பன். இது என்னோட சஜஷன். கான்வே ரச்சின் ரவீந்திரா. சிஎஸ்கேனாலும் சொல்கிறாங்க வில்லியன் ஃப்ளாப் ஆகிட்டு வர்றாருன்னு. ஸோ இமேஜின் கான்வே, அப்புறம் ஆப்வியஸ்லி ரச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்சன், டேரல் மிச்சல். அந்த டீம்லேயே டேரல் மிச்சல் தான் வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னர். கேன் வில்லியம்ஸோட நல்லா ஒரு டேரல் மிச்சல். நம்ம எப்படியும் 3-4 ஸ்பின்னர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக டேரல் மிச்சல் விளையாடுவார். அவரும் தோனி ஸ்கூல் ஆஃப் தாட் எவ்வளோ கற்றுருப்பாரு எங்கள் சேப்பாக்கில் விளையாடும்போது. ஆமாம், அப்புறம் அவங்க டாம் லேத்தம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் 5 அடிச்சு. 6வது கிளென் பிலிப்ஸ் எப்படி அடிப்பாருன்னா க்ரூஷியல் நாக்கரில் விளையாடிட்டு போயிடுவார் குயிக்காக. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மைக்கேல் பிரேஸ்வெல் நம்பர் 7, மிச்சல் சாண்டர் நான் கம்மிங் அட் நம்பர் 8. வெரி குட் பேட்ஸ்மேன் ஆல்சோ. அவர் மேட் என்ட்ரியில் இன்ஜூரினால ஸோ நேதன் ஸ்மித்துக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பேசரு.
அண்ட் அஃப்கோர்ஸ் கேல் ஜேமிஸ் அ டால் பவுலர், நம்பர் 10 பேட்டிங் பண்ணுவார் அவர். அப்புறம் வில்லியம் புதுசாக ஒருத்தர் வந்து அவர், இது அவங்களோட 11. நம்ம 11க்கு வந்துடுவோம். நம்ம 11 ஒரே ஒரு சேஞ்ச் நான் பண்ணுறேன். அடிஷ்னல் சீமர் சேர்த்துக்கிறது பெட்டர். ஏன்னா அவங்களும் பிளே வெரி வெல் ஸ்பின், கேன் வில்லியம்சன்லாம். அதனால் ஒரு ஃபாஸ்ட் பாலர் இருந்தால் பால் மூவ்மெண்ட் இருக்கும், 2 புது பால்லையும் அங்கேயும். அதனால சொல்கிறேன். முகமது ஷமி தான் ரெகுலர் ஃபுல் பவுலரும். ஹார்திக் பாண்டியா யூ கான் கால் ஹிம் அஸ் பியூர்லி அஸ் பவுலராக ஹார்திக் விளையாட முடியுமா டீமில்? இன்னும் ஆஸ் ஆல்ரவுண்டர் தான் விளையாட முடியும். அதனால் தி மே கன்சிடர் நினைக்கிறேன். ஒரு பேசர் விஷயத்துக்கு வந்துடுவோம். இல்லைன்னா சேஞ்ச் இருக்காது, இப்படி தான் இருக்கும். ரோஹித், கில்லு, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா, ஷமி. இந்த குல்தீப் யாதவ் உட்கார வச்சுட்டு மேபி ஹர்ஷதீப் சிங் இல்லை ஹர்ஷித் ராணா அவங்க விளையாட வைக்கலாம் மேபி. அதில் ஒரு டேஞ்சரும் இருக்குது. குல்தீப் யாதவ் இஸ் ஒன்லி லெஃப்ட் ஹேண்டர். இப்போது ஒரு வேரியேஷனில் சொல்கிறேன். நியூசிலாண்டில் நிறைய லெஃப்டி இருக்காங்க. குல்தீப் ஒன்லி கேன் டேக் த பால் அவே ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸ்லிப்பு கேட்ச் ஆகுறது, கட் பெயிண்ட் ஆகுறதுலாம் லெஃப்ட் ஹேண்டர். குல்தீப் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் குல்தீப்பை உட்கார வைக்கிறது டவுட்ஃபுல் தான். அப்போ யார் உட்கார வைப்பீங்க? வருண் உட்கார வைக்க வச்சிங்கன்னா பெரிய பிளண்டர். நான் சொல்கிறேன், செகண்ட் போலிங் போட்டு பனி கொட்டுச்சுன்னு வச்சுங்க 8 மணிக்கு, வருணால் மட்டும்தான் அந்த பாலை பிடிக்க முடியும். கேகேஆர் ஈடன்களில் பிடிச்சி அவருக்கு பழக்கம். அதனால் சொல்கிறேன். எனிவே ஐ எம் சீயிங் குல்தீப் யாதவ் உட்கார வச்சு வேறு யாராவது வரலாம், இல்லை அதே டீம் போகும். அவங்களுக்கு கண்டிப்பாக மேட் என்ட்ரிக்கு பதில் ஒரு சேஞ்ச் இருக்குது. மேபி ட்ராப் யங் அண்ட் பிரிங் கான் வே, ஷோ த வே. ரைட், அப்டேட் பண்ணி உங்கள் சொல்லுங்கள். அப்புறம் லைக், கமெண்ட், அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.